டிப்ஸ் 796. துவையல் அரைக்கும் பொழுது துளசி இலையையும் சேர்த்து அரைத்தால் சுவையும் கூடும், சளியும் பிடிக்காது. டிப்ஸ் 797. உருளைக்கிழங்கு போட்டு வைத்திருக்கும் கூடையில் ஒரு முழு பூண்டு போட்டு வையுங்கள். உருளைக்கிழங்கு சீக்கிரம் கெட்டுப்போகாது, சீக்கிரம் முளைத்தும் வராது. டிப்ஸ் 798. பருமனான பெண்கள் எடை குறைய முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, சாஸ், இனிப்பு பலகாரங்கள் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். உடல் குண்டாக இருப்பவர்கள் இவற்றை அறவே நிறுத்திவிட வேண்டும். டிப்ஸ் 799. உடல் சூட்டிற்கு பாதாம் பிசினை ஒரு நாள் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலை எழுந்தவுடன் பல் விளக்கி பாலுடன் சாப்பிட்டால் உடல் சூடு தணியும். டிப்ஸ் 800. தேங்காய் பொடி செய்யும் பொழுது சிறிது புளியையும் எண்ணெயில் வறுத்து சேர்த்து கொண்டால் பல வாரங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாது. டிப்ஸ் 801. வாடிப்போன வெள்ளரி பிஞ்சுகளை சிறிது நேரம் ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து பாருங்கள். வெள்ளரி பிஞ்சு உடனடியாக ஃப்ரெஷ்ஷாக மாறிவிடும். டிப்ஸ் 802. அரிசி மாவினால் தோசை சுடும்பொழுது அதனுடன் ஒரு கரண்டி அளவிற்கு கோதுமை மாவையும் மைதா மாவையும் கலந்து சுட்டால் தோசை மிகவும் சாஃப்டாக இருக்கும். டிப்ஸ் 803. வெயிலுக்கு வாட்டர் பாட்டில் கேனை ஐஸ் வாட்டரில் எடுத்து விட்டு போறீங்களா? அந்த வாட்டர் கேனை அலுமினியம் ஃபாயில்ஸ் பேப்பரை கொண்டு சுற்றி எடுத்துக்கொண்டு சென்றால் நீண்ட நேரம் தண்ணீர் ஜில்லுன்னு இருக்கும். டிப்ஸ் 804. ஏலக்காயை பனவெல்லத்துடன் சேர்த்து இடித்து சாப்பிட்டால் வாயில் நீர் ஊற்றுதல், தாகம், வியர்வையுடன் கூடிய தலைவலி, மிகுந்த வறட்சி, கபம் முதலியன கட்டுப்படும். டிப்ஸ் 805. எலுமிச்சை பழத்திற்கு மேலே கொஞ்சம் சமையல் எண்ணெய் தடவி ஒரு டப்பாவில் போட்டு காற்று போகாமல் மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்தால் நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாது. டிப்ஸ் 806. வெண்டைக்காய் சமைக்கும் பொழுது தயிர் அல்லது எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கி பின் சமைத்தால் வெண்டைக்காய் ருசி அற்புதமாக இருக்கும்.